இங்க பொண்ணுமே தான் மனசுல இருக்க விஷயத்த சக்திகிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஆனா சக்தியுமே பொண்ணுகிட்ட ஒரு விஷயம் பேச வரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் மறுபடியும் என்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுவாரு, இவர்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே அவமானப்படுத்தி கீழே அமைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் பொண்ணியோட மனசுல ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருக்கு. பேசாம இந்த விஷயத்தை பத்தி நம்ம சக்தி கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு தெளிவான முடிவையும் எடுத்து இந்த பக்கம் சக்தியோட ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்தில் சக்தியோட ரூம் கதவை தட்டினதுக்கு அப்புறம் அவருமே தூக்கம் இல்லாம இருந்து அவருமே கதவை திறக்கிறாரு. திறந்தவொடனே இந்த பக்கம் வா பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே சரி வா பொண்ணு உள்ள வா, உள்ள உட்காரு, நீ வேணா இனிமேல் பெட்ல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே இந்த பக்கம் பொண்ணு இந்த ரூம்குள்ள தான் படுக்க வராங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பொண்ணுமே நான் அதை பத்தி பேச வரல, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் சக்தியும் அங்க பொண்ணியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பொண்ணு ஏதோ சீரியஸான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்க இந்த மாதிரி சுந்தர பத்தி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் சக்தியுமே சொல்லு பொண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி நேத்து நைட்டு நான் மொட்டை மாடியில இருந்து பாக்குறப்போ சுந்தர் தாஸ் அப்படின்ற ஒருத்தட்ட போன் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ தாஸ் அப்படின்ற ஒருத்தட்ட பேசுறது அன்னைக்கு சிவானி பாப்பா சொன்ன மாதிரி எங்க சிவானி பாப்பாவை கடத்தினவங்க கிட்ட தான் சுந்தர் பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியுமே என்ன சொல்ற, அப்ப அந்த மாதிரி அவன் தான் கடத்தினான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை போலீஸ்ல மாட்டி கொடுக்க வேண்டியதானே, இவர் எதுக்காக அவனை வச்சு தனியா டீலிங் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நான் இப்ப போய் உடனே அவர் சட்டையை பிடிச்சு கேட்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பொண்ணு அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க பாருங்க நான் சொல்றதை முதல்ல தெளிவா கேட்டுக்கங்க, நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதை விட முக்கியமா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கந்தசாமி வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் செக் அத்தை கிட்ட சைன் வாங்கினாங்கல்ல, அந்த செக்கை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அந்த செக் வந்து ஏற்கனவே பாஸ் ஆன செக், மறுபடியும் 10 லட்ச ரூபா அத்தை கிட்ட ஏமாத்தி வாங்கி அந்த 10 லட்ச ரூபா பணத்தை இந்த பக்கம் வேற யார்ட்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பணத்தை பெரியசாமி வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இங்க சுந்தர் கிட்ட தனியா மீட் பண்ணி அந்த பணத்தை கையில கொடுக்குறப்போ எதுக்காக இப்படி பண்றீங்க, 10 லட்ச ரூபாய் நீங்க இந்த மாதிரி வந்து போய் செக் போட்டு வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இங்க பெரியசாமிக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனையும் கொடுத்துட்டு இந்த பக்கம் சுந்தர் அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்தை பத்திலாம் இனிமே வீட்டுல யாருக்குமே தெரிய வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கிட்ட சக்தியுமே ரொம்பவே கொதிச்சு போயிட்டு அந்த ஆள் ஒரு ஃப்ராடுன்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு ஒரு கேவலமானவன் இருப்பான் நான் நினைக்கவே இல்லை, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு மறுபடியும் துள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்ப பொண்ணையுமே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க, இந்த மாதிரி அன்னைக்கு சுந்தர் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லப்போ கூட என்ன இந்த வீட்டுல இருந்த யாருமே நம்பவே இல்லை, ஏன்னா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப சுந்தர் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான ஆதாரமும் நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. முதல்ல அந்த ஆதாரங்களை திரட்டணும், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துல நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும். அதை விட முக்கியமா இது சுந்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இது பவானி அக்காவுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் சக்திக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. அவருமே சரி பொண்ணி நான் இதை பாத்துக்கிறேன், இந்த விஷயத்த நான் உள்ள இருந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணி என்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல பொண்ணுமே இல்ல சக்தி இந்த நேரத்துல நீங்க என்ன நம்பினது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், சொல்லப்போனா நீங்களாவது என்ன நம்புறீங்களே அப்படின்னு சொல்லி இங்க பொண்ணுமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சக்திக்கு தூக்கமே வரல. இந்த மாதிரி சுந்தர் தான் அக்காவை ஏமாத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி பொண்ணு சொல்ற மாதிரி இன்னும் இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் அடுத்த நாள் காலையில எல்லாருமே எந்திரிச்சு வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ சக்தியுமே இங்க ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லேப்ல. அப்போ மறுபடியும் சுந்தர் வந்து இன்னொரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் ஒன்று எழுதி வாங்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திக்கு பயங்கரமா ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. உண்மை சொல்லப்போனா இப்பவுமே பெரியசாமி தான் வந்து சைன் வாங்குறாரு. இங்க சுந்தரமே வந்து அமைதியா ஓரமா நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திக்கு ரொம்பவே கோபம் ஆயிட்டு மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மை சொல்லப்போனா இவர் ரொம்ப கோபத்தோட அந்த சோபா விட்டு எந்திரிச்சு காஃபி எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த பக்கம் டேரக்டா சுந்தர் சட்டையை பிடிச்சி எதுக்கடா இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லி சுந்தர பலர்னு 4 அடி அடிக்கிற மாதிரி நினைச்சு கூட பாக்குறாரு. பட் ஆனா இந்த பக்கம் அதை நம்ம இப்போ ஓப்பனா பண்ண முடியாதுன்னு சொல்லி சுந்தர் மேல இருக்க ரொம்ப கோபத்தோட அதுக்குண்டான ஆதாரத்தை மட்டும் தட்டணும் அப்படின்ற மைண்டோட அவருமே அமைதியா உட்காந்து இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இங்க எப்பவும் போலே சுந்தரமே பெரியசாமியை வச்சு இங்க பொய்யான செக் எழுதி மறுபடியும் 5 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு இருக்காரு. இதை பார்க்க இவருக்கு கோபம் வரதான் செய்யுது. ஆனா இங்க பொண்ணி சொன்ன மாதிரி இதுக்குண்டான ஆதாரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருமே அமைதியா நின்று இந்த பக்கம் அந்த ஆதாரங்களை திரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க பெரியசாமியுமே அந்த செக் சைன் ஆனதுக்கு அப்புறம் சரி சார் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், எனக்கு ஒர்க் இருக்கு, நான் இதுக்குண்டான வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க பெரியசாமியுமே அந்த செக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரம் சக்தியுமே எனக்கு ஒரு வேலை இருக்கு பிரீத்தி, இந்த ஒர்க்கை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பெரியசாமியுமே அங்கிருந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி டேரக்டா பேங்க் போயிட்டு அந்த செக்கை பணமா கன்வெர்ட் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம இங்க சுந்தர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு டேரக்டா அவருமே கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து டேரக்டா அங்க நின்று இந்த பக்கம் சுந்தர் கிட்டயுமே அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம சார் இந்த மாசம் மட்டும் நீங்க கிட்டத்தட்ட வந்து 15 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்கீங்க சார், ஏதோ நீங்க இப்படி பண்றதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே ரொம்ப கூலோட இங்க பாரு என் விஷயத்த நானா வெளிப்படுத்தினாதான் உண்டு, நான் வெளியில சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது, அதே நேரம் உன்னால இந்த விஷயம் வெளியில போச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரியசாமியுமே சார் நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன், ஏதோ என்னையும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சிங்கன்னா எனக்கும் இதுல ஏதாவது ஒரு லாபம் இருக்கும்ல சார், நான்
நானும் லாபம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல சார் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியசாமி அவருக்கு ஒரு லஞ்சத்தை கேட்குறாரு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட சுந்தரமே, இந்த 10,000 இருக்குது, இதை எடுத்துக்க, ஆனால் இந்த விஷயம் வெளியே போகாமல் பார்த்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெரியசாமிக்கு லஞ்சத்தை கொடுத்து அங்கே சுந்தரமே ரொம்ப ஹாப்பியோட இங்கே அந்த 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு இங்கே டேரெக்டாக தாசை பார்க்க கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பெரியசாமி வண்டியில் ஏறின உடனே டேரெக்டாக அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இங்கே பாருமா, நான் வேலை செய்கிற கம்பெனியில் சுந்தர் சார் இருக்கார்ல, அவரு அவங்க அத்தைக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஒரு மாசத்துல மட்டும் ஏமாத்திட்டாரு. எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு, எப்பவுமே இந்த அளவுக்கு பண்ண மாட்டாரு, ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டு இருக்கோம், ஆனா இப்போ 15 லட்சங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட், இதெல்லாம் ஏன் தான் இவங்க கண்டுக்காம இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வராரு. அதே நேரத்தில் இவரோட பேசிட்டு இந்த பக்கம் டிரைவர் நீங்க வேற எங்கேயோ போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அங்க டிரைவர் சீட்ல இருந்து சக்தியுமே திரும்புறாரு. இங்க சக்தியை பார்த்த உடனே இங்க பெரியசாமிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ சக்தி தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு. அதே நேரத்தில் சக்தியுமே, வாங்க பெரியசாமி, ரொம்ப ஹாப்பி போல இருக்கு, எங்க மாமாவுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெரியசாமியை பார்த்து பயங்கரமா டீஸ் பண்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பெரியசாமியுமே, ஐயா இது என் மேல இந்த தப்பு இல்லைங்க ஐயா, அவர் தான் இதை பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சக்தியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு கூட இருக்கிறதெல்லாம் இருந்து பண்ற மாதிரி பண்ணிட்டு, இப்போ உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா, இந்த மாதிரி எங்க அம்மாவோட பணத்தை இது வரைக்கும் எத்தனை லட்சம் ஏமாத்திருக்கீங்க, 15 லட்சம் தானா இல்ல இதுக்கு மேலேயும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, சார் அவர் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் எடுப்பார் சார், இந்த அளவுக்கு எடுத்தது கிடையாது, ஆனா இந்த மாசம் என்னமோ தெரியல 15 லட்சம் ஒட்டுக்க ஏமாத்திட்டாரு, அது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், அவர் கேட்கறத நான் செஞ்சாதான் என்னை வேலையில வைப்பான்னு என்னை மிரட்டிட்டாரு, அதே நேரம் நான் அதை மறுத்திருந்தேன் அப்படின்னா நான் அவரை பிள்ளை குட்டிக்காரன், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா அப்புறம் நான் எங்க போவேன் சார், அதனால தான் அவருக்காக தான் இதை பண்ணேன்னு சொல்லி இங்க பெரியசாமி ஒத்துக்கிறாரு. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சக்தியுமே, இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் பேச போறது இல்ல, ஆனா நீ தான் பேச போற, நீ பண்ண தப்பை பத்தியும் சுந்தர் பண்ண தப்பை பத்தியும் நம்ம வீட்டுல வந்து நீ பேச போற, ஆனா நான் சொன்ன மாதிரி நீ பேசல அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பெரியசாமியை மிரட்டுறாரு. மிரட்டினது மட்டும் இல்லாம எங்க பெரியசாமியை, நாளைக்கு காலையில நீ வீட்டுக்கு வந்து காலையில எல்லாரும் முன்னாடி வச்சு நடந்த தப்பை எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெரியசாமியை மிரட்டி அனுப்புறாரு. அதே நேரத்தில் சக்தியுமே இந்த விஷயத்தை பத்தி பொன்னிக்குமே வந்து கால் பண்ணி சொல்றாங்க. இது கேட்டு பொன்னியுமே இது ஒரு நல்ல மூவ் தான், பட் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி சொல்லுவாரா அப்படின்னு தெரியாது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எங்க சக்திக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்க பெரியசாமியுமே டைரக்டா எங்க சுந்தருக்கு கால் பண்ணி இந்த பக்கம் நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ சுந்தருமே எங்க தாஸ் கிட்ட அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு, எங்க பாரு தாஸ், நீ என்கிட்ட 2 லட்சம் கேட்ட, உன்கிட்ட நான் 5 லட்சம் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என் லைனுக்கு நீ வரவே கூடாது, அப்படி வந்த அப்படின்னா இதுக்கு மேல நான் மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் களத்துல இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலையும் போட்டுட்டு அந்த பணத்தையும் அங்க கொடுத்துட்டு தாசுக்கும் இவருக்கும் உள்ள அந்த உறவையும் முறிச்சு விட்டுட்டு இவர் டைரக்டா எங்க பெரியசாமி கிட்ட பேசிட்டு வராரு. அப்ப பெரியசாமி சக்தி கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி சொல்றப்போ, கவலையே படாத, சக்தி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே வந்து நான் பணம் தருறதை அவன் கண்டுபிடிச்சான், ஆனா அவன் கண்டுபிடிச்ச விஷயத்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன், அதே மாதிரி இந்த விஷயத்த எனக்கு எப்படி ஆக்கணும்னு தெரியும், ஆனா அவன் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, நான் ஒரு விஷயத்த சேர்த்து சொல்றேன், அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெரியசாமிக்கு சுந்தரமே வந்து கரெக்டா வழி சொல்றாரு. உண்மையை சொல்லப்போனா இங்க சுந்தரமே வீட்டுக்கு போய் தாமலை எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி எப்பவும் போல அப்ரூவ் ஆயிட்டு இன்னொரு பக்கம் பெரியசாமி கிட்ட அந்த தப்பை நான் பண்ணல, அதாவது இந்த மாதிரி சுந்தர் தான் பண்ணாரு, சுந்தர் இந்த மாதிரி பணத்தை திருடினாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சக்தி தம்பி தான் சொல்ல சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த கடைசியா சொல்லிடு, அப்ப எல்லா தப்பையும் நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்குவேன்ட்டு இந்த பக்கம் சுந்தரமே வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னே பெரியசாமியுமே, கண்டிப்பா நமக்கு பணம் தரவன் அவன் தான், அது மட்டும் இல்லாம நம்ம வேலை தந்ததும் அவன் தான், அப்போ அவன் பேச்சை தானே கேட்கணும்னு சொல்லிட்டு சுந்தர் பேச்சை கேட்கலான்னு ஒரு முடிவோட இருக்காரு. இப்படி இவங்க ஒரு பிளான் பண்ண விஷயம் சக்திக்கு தெரியாது, அதனால சக்தியோட நிலைமை என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வைரலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.